நீ இல்லாத என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினைச்சாலும் எனக்கு பயமா இருக்குதுடி. இப்ப சொல்ற, யாரு என்ன சொன்னாலும் என்ன தடுத்தாலும் உன்னை நான் பழையபடி மீட்டு நான் கூட்டிக்குவேன். பழையபடி நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். இது ப்ராமிஸ் டி த்ரிஷா. அண்ணன் போது நடந்தது. அண்ணி நல்லபடியாக மீட்டு வருவாங்கன்னு ஆப்ரேஷன் முடிஞ்சு நீங்கள் வாங்கன்னு நீங்கள் அழுதுகிட்டே இருந்தா அப்புறமா உங்களுக்கு எதுனா ஒன்று ஆக போகுதுன்னு வந்துருங்கண்ணே. நீங்கள் தெம்பா இருந்ததுன்னு அண்ணியை நம்மளால காப்பாற்ற முடியும். சொல்கிற பேச்சு கேளுங்கண்ணே. ஆமாம் சார், அவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்க. நீங்கள் உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் டயர்டி, நீங்கள் லோ பிபி வரது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அவுட் சைடு வெளியே போய் உக்காருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்கும்ன்ட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு வேண்டிக்கோங்க, சரிங்களா? இப்போ கொஞ்சம் வேலை இருக்குது, டாக்டர் வர டைம் ஆச்சு. நீங்களாம் கொஞ்சம் வெளியே போகிறீங்களா? அவங்க அம்மா மட்டும் இங்கே இருக்கட்டும், நீங்கள் 2 பேரும் வெளியே போயிடுங்க. சரிங்க சிஸ்டர், இதை போயிடுறோம். ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க ப்ளீஸ். ஓகே. பார்த்தீங்களா மாப்பிள்ள, எப்படி இருந்தா என் பொண்ணு? இப்படி அடித்து கொடுமைப்படுத்தி கீழே தள்ளி விட்டு தலையில் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு என் பொண்ணு ஆக்கிட்டாளுங்க. என் மாப்பிள்ள, நான் அந்த பொண்ணு கொடுத்த இடம் எதுவும் பேச முடியாது. நீங்களுமா மாப்பிள்ள அவங்கள எதுவும் பேசாமல் வந்துட்டீங்க. நீங்கள் தொட்டு தாலி கட்டின புருஷன் மாப்பிள்ள, நீங்கள் ஒரு வார்த்தை கூட கேட்காம வந்துட்டீங்களா மாப்பிள்ள? நீங்கள் அவங்களோட குழந்தைனா? அதாவது என் பொண்ணு உங்களுக்கு அண்டி, ஒரு அம்மாவுக்கு சமானம். நீங்களுமா கருத்தி எதுவும் பேசாமல் வந்துட்டீங்க. அதே என் புள்ள இருந்திருந்தா, நான் ஒரு ஆம்பளை புள்ளைய பெற்று போட்டு இருந்தா அவன் கேட்டிருப்பான் இல்லை, அவன் கத்தி எத்துன்னு வந்திருப்பான் இல்லை. அவன் மேலே நீங்கள் உண்மையை பாச வச்சுருந்தீங்கன்னா அவளை இந்த நிலைமையில் ஆக்டானவங்கள 1 இல்ல 2 பார்த்துட்டு வந்திருக்கணும் மாப்பிள்ள. அவளுங்களெல்லாம் அடிச்சு துவம்சம் போயிட்டு வந்திருக்கணும் மாப்பிள்ள. அப்போ என் பொண்ணுக்கு நீங்கள் தாலி கட்டின புருஷன் மாப்பிள்ள. அவளுக்கு வந்துட்டு துணிக்கு ஒரு ஆம்பளை புருஷன் கிடைச்சிருந்தானா அவன் இந்த நிலைமையில என் பொண்ணு பெட்டில் படுத்திருப்பாள மாப்பிள்ள. என்னத்த பேசுறீங்க? கத்தி பேசி அவங்கள அடிச்சாதான் எங்கள் அண்ணா ஆம்பளையாத்த. அவர் இருக்கிற நிலைமையை பாருங்கத்த. எங்கள் அண்ணியை பார்த்ததுலேருந்து எங்கள் அன்னைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னுட்டு அவர் கேள்விப்பட்டதுலேருந்து அவர் அவராகவே இல்லத்த. எங்கள் அண்ணனை இத்தனை வருஷத்தில் நான் இப்படி பார்த்துட்டே இல்லத்த. கொஞ்சம் பொறுமையாக இருங்கத்த. அவர் எல்லாம் பார்த்துக்குவார் அத்த. அண்ணி ஃபர்ஸ்ட் குணமே வரட்டும் அத்த, எல்லாம் பேசிக்கலாம் அத்த. என் பொண்ணு குணமாய் வரவளா கத்தி. என் பொண்ணு உசுரோட வரலனா உங்கள் அம்மாக்கும் உன் அத்திக்கும் உன் அத்தை பொண்ணுக்கும் அன்னைக்கு தான் பண்டிகையாக இருக்கும். அவள் சத்தான் உன் அண்ணனுக்கு 2வது கல்யாணம் நடக்கணும்னுட்டு இந்த நிலைமையில என் பொண்ணை ஆக்கிட்டாங்க. இவ்வளோ பண்ணுறவங்களுக்கு என் பொண்ணு உசுரெடுக்கிறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகிடும் மாப்பிள்ள? அப்போ த்ரிஷா உயிரோட வரமாட்டாளா? இங்கே பாருங்க மாப்பிள்ள, அன்னைக்கு என் பொண்ணை மண்டபத்தில் அத்தனை பேர் முன்னாடி என் பொண்ணை அடிக்கும்போது ரத்த காயத்தில் படுத்துன்னு இருக்கும்போது கூட என் பொண்ணு மொய்க்கத்தில் கூட உங்கள் பேர் தான் மாப்பிள்ளை பெண்ணாத்திக்கிட்டு இருந்தா. அப்படியே பட்டவளுக்கு மாப்பிள்ளை எப்படி குத்துக்கல் மாதிரி நிற்கிறீங்க? உங்கள் அம்மா மரியாதை என் பிள்ளைக்கு டைவர்ஸ் கொடு, என் பிள்ளைக்கிட்ட இருந்து தொலைஞ்சி போடி, குழந்தை பெற்றுக்க தகுதி இல்லாதவளே மலடி எண்ணிட்டு தகாத வார்த்தையெல்லாம் கூட பேசினாங்க. அப்போ கூட கடைசியில் ஒரு தடவை என் புருஷனை நான் பார்த்துட்டு தான் போவேன் நின்னுவ மாப்பிள்ளை என் பொண்ணு. இப்படியெல்லாம் எங்கள் அம்மா மண்டபத்தில் பேசினாங்களா? என்ன மாப்பிள்ளை என் மேலே சந்தேகப்படுறீங்களா? மண்டபத்தில் போய் எல்லாரும் கேட்டு பாருங்க மாப்பிள்ளை, அப்போ தெரியும். என்னால் நம்பவே முடியல எங்கள் அம்மாவா இப்படியெல்லாம் பேசினாங்கன்னுட்டு. ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. என்ன மாப்பிள்ளை, இதை விட மோசமாலாம் பேசிட்டாங்க மாப்பிள்ளை என் பொண்ணு. வேற ஒருத்தர் இந்த இடத்துல எடுத்திருந்தா அங்கேயே மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்து நின்றுருப்பாங்க மாப்பிள்ளை. என் பொண்ணாக இருக்கிறதுக்கு ஏதோ என் மாப்பிள்ளை மேலே உசுரா இருக்கிறா, அவரோட வாழணும்னுட்டு அந்த ஒரு காரணத்துக்கு மட்டும்தான் கம்முன்னு அவங்க பேசின பேச்சுக்கெல்லாம் கம்முன்னு இருந்த மாப்பிள்ளை என் பொண்ணு. அந்த வார்த்தைங்களை கேட்டேன் என் காது என் மனசே நொறுங்கி போச்சு மாப்பிள்ளை. அந்த வார்த்தைங்களை வாங்கினாலே
என் பொண்ணு அவ எவ்வளவு நோவுப்பட்டிருப்பா, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாளோ. என்னங்க என்னங்க என்னை விட்டு போடாதீங்க. என்னை விட்டு பாருங்க மாப்பிள்ள, பாருங்க என் பொண்ணு மயக்கத்துல கூட உங்களை தாங்க நினைக்கிறா. அம்மானு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன்றா இந்த சண்டாளி. என்னங்க என்னங்க என்னங்கன்னு புசல விட்டுறா போல இருக்கே. இது கேட்கறதுக்கு யாரும் நியாயமே இல்லையா? இது கேட்கறதுக்கு யாரும் இல்லையா? இப்படி என் பொண்ணு அனாதை பணமா போறாளா? ஐயோ கடவுளே.